வணக்கம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பைத்தான யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஏஐ ஆப் வந்து ஃப்ரீயா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட கனெக்ட் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த டுட்டோரியலா இருக்க போது. இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் சம்மரைசர் நெறைய பேராகிராஃப் குடுத்தீங்கன்னா, அத சம்மரி பண்ணி சொல்ற மாரி எப்படி வந்து ஒரு ஒரு ஆப் வந்து நீங்களே ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல நான் சொல்லித்தரேன்னு சொல்றத விட, எப்படி ChatGPT யூஸ் பண்ணி, நீங்களே எப்படி பண்ணலாம்? இந்த மாரி ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியலாவும் இது இருக்க போகுது. ஸோ ChatGPTயும் நம்ம யூஸ் பண்ணி, கோடிங்கே தெரியாட்டினா கூட, நம்ம அந்த ChatGPT யூஸ் பண்ணி, இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈவன் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் அதிலயே கேட்டுக்கிட்டு, நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் இத வந்து ஒரு 4, 5 அப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ அத வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் சம்மரைசர் ஆப் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ எதுவுமே தெரியாம பிகினரா இருக்கிற ஒரு புரோகிராமருக்கு தான் நான் இந்த வீடியோவ சொல்றேன். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இல்ல. ஓகேவா? லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். ஸ்க்ரீன ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ட முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி, சிஎம்டின்னு கிளிக் பண்ணி, நீங்க ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, நான் இத ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டெப் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா, பிப் அப்படின்னு அடிச்சு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ டார்ச் அப்படின்னு அடிங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு எனக்கு. இருந்தாலும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு எப்படின்னா டவுன்லோட் ஆகும். நிறையா கொஞ்ச நேரம் எடுக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஓகேவா? 5 மினிட்ஸ் ஆகும். எனக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஸோ ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல போய் ஒரு நோட் பேட கிரியேட் பண்ணி, இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோட் பேட கிரியேட் பண்ணி, அந்த நோட் பேடுக்குள்ளார நீங்க கோடிங்க அடிச்சு முடிச்சுட்டு, ஃபைல் சேவ் ஆஸ் குடுத்து, இதுல ஆல்ன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்க நேம ஆ ஆப் ஆப்ன்னு அடிச்சுட்டு, இப்போ .py எக்ஸ்டென்ஷன்ல போட்டு சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆப் மாதிரி இருக்கும். இல்லன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு இது தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நான் டெலீட் பண்ணிக்கிறேன் தேவையில்ல. ஸோ ஆ இப்போ நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆ முதல்ல இருந்து வந்துருவோமே. ஓகே. ஹவ் டு கிரியேட் சம்மரைசர் ஆப். டெக்ஸ்ட் சம்மரைசர் ஆப் using Python, radio, and Hugging Face. இந்த ஹக்கிங் ஃபேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஃப்ரீயா தராங்க. இப்ப ChatGPTலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க சேட் பண்ணலாம். ஆனா, அத பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது ஏபிஐ கனெக்ஷன் குடுப்பீங்க. அது வந்து ஃப்ரீ கிடையாது. அது காசு. ஜெமினிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ. சேட் பண்றது ஃப்ரீயா இருக்கும். ஆனா வந்து அந்த மாடல யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆப் ஜெனரேட் பண்ணணும். நீங்க இப்ப அதெல்லாம் வந்து ஜெமினிலாம் இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இமேஜ் ஜெனரேஷன் ஆப்லாம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஜெமினி வந்து உங்களுக்கு ஏபிஐ வந்து கனெக்ஷன் ஃப்ரீயா தந்தா தான் பண்ண முடியும். ஆனா ஃப்ரீ பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். எல்லாருக்கும் ஃப்ரீ குடுத்துட்டு இருந்தா, அந்த ஏபிஐ கனெக்ஷன் குடுக்கணும்னா, அது ஒரு பிசினஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய விஷயம். அது ஃப்ரீயா தரல. ஸோ அதுக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஹக்கிங் ஃபேஸ்ங்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயா தராங்க. ஸோ ஐ வில் கெட் ஜஸ்ட் டூ ஷோ தட் வெப்சைட் ஓகேவா? ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இந்த இதுல நீங்க போய் லாகின் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நெறைய மாடல்ஸ் இருக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து இது எல்லாமே நம்ம ஃப்ரீயா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏபிஐ கனெக்ஷன் பண்ணலாம். இல்லாட்டினா இந்த மாடல வந்து நம்மளுடைய ஓன் வெப்சைட்ல லோட் பண்ணி, நம்ம வந்து அத ஆக்சஸ் பண்ணிக்கணும். லோட் பண்றதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த மாடல வந்து டவுன்லோட் பண்றோம்னு அர்த்தம். டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துல வச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம சிஸ்டத்துல வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ற மாரி. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம சிஸ்டத்துல மெமரி கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கணும். ரொம்ப நான் யூஸ் பண்ண போற இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் ஆப் இந்த மாரி சின்ன சின்ன ஆப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மெமரிலாம் தேவைப்படாது. ஸோ நீங்க பயப்படாதீங்க.
ஸோ இப்போ நான் பண்ண போற இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால அப்படியே எல்லாமே செய்ய முடியும். நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகேங்க. செட்டப் என்விரான்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டால் த கிரேடியோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸ்டார்ட்னு போட்டா இது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லாமல் கொடுத்தேன். பட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம கொடுத்துருவோமே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸுமே இன்ஸ்டால் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ராம்ப்ட் போயிடுவோம். இப்போ இன்ஸ்டால். நான் வந்து இதுக்கு முன்னாடி கிரேடியாவும் டார்ச்சும் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தெரியல. அதனால எதுக்கும் எடுக்க பார்க்குறேன். டிரான்ஸ்பிளிட் இன்ஸ்டால் டிரான்ஸ்ஃபார்மர் அதுவும் இன்ஸ்டால் ஆகிதாங்க இருக்கு. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் சமரைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இது எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில்டா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் சமரைசேஷன் மாடல். இதுல அவனே சொல்றான் இந்த 2 மாடலை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக் பாட் லார்ஜ் சிஎன்என்ங்கிறது ஒரு மாடல், டிஃபை ஸ்மால்ங்கிறது ஒரு மாடல். இது 2 மாடல்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றான். ஓகேவா? அடுத்து சமரைசேஷன் கோடு, அந்த கோடு எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இதை பத்தி என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? இந்த கோட்ல என்னென்ன சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கோடை நம்ம காப்பி வச்சுப்போம். எங்க நம்ம நோட் பேடு ஓடு 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 நோட் பேடுக்குள்ள போயிட்டு நான் சொன்ன மாதிரி போட்டு ஆல்ரெடி காப்பி எடுத்துருக்கீங்க. என்ன இப்போ உங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறேன். ஓகே, மாத்திட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த ஒரு லைப்ரரியை நீங்க வந்து கால் பண்றீங்க. அதுல இருந்து எனக்கு வந்து பைப்லைனுங்கிற ஃபங்க்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. யோசிக்கலாம் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னடா ஒரு ஆப்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசியிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதுதான் விஏவி ஜாயின்ஸ். இந்த இதுதாங்க கரெக்ட். ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் உடைய டைப்ஸ் சொல்றாங்க பாருங்களேன். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2014ல வந்து விஏஇ அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல வந்து ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு மாடலா இருக்கு. அதுக்கப்புறம் கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் மாடல். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்குலாம் வந்து யூஸ் பண்றாங்க. இது டிஃப்யூஷன் மாடல் தான். டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது இந்த லாங்குவேஜை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்ஸ்ட் டு ஒரு லாங்குவேஜ்ல இன்னொரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்றது. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய சாட்பாட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சாட்ஜிபிடி இப்படி பேசுது. அந்த மாதிரி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இவ்வளோ இன்க்ளூசிவா இருக்கக்கூடியது தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த 4 மாடல் தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? இது வந்து என்னன்னு எனக்கே டீட்டெயிலா தெரியல. ஸோ பட் ஆனா ஒரு அவுட்லைனா தெரியும். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் லேட்டஸ்ட் மாடல். ஸோ அந்த மாடலுக்குள்ளார நம்ம எடுத்து நம்ம இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ லெட்டஸ்ட் கெட் இன் டு அவர் சப்ஜெக்ட். ஓகேவா? இங்க பார்த்து நோட் பேடு. ஓகே, இதுல இருந்து இதை வந்து இம்போர்ட் பண்றாங்க. நம்ம சாட்ஜிபிடிக்கே போயிடுவோம்ப்பா. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் இம்போர்ட் பண்றீங்க. அடுத்து இம்போர்ட் கிரேடியோ எஸ் ஜிஆர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேடியோ அப்படின்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு யூஐயை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு கிரேடியோ அப்படின்றத யூஸ் பண்றீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் பதிலாக கிரேடியோ சிங்கிள் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். கிரேடியோன்றது ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை யூஸ் பண்றேன். அது ஜிஆர்னா என்னன்னா, நான் இந்த கிரேடியோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஜிஆர்ன்னு கொடுத்துக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். கிரேடியோங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே ஓகே. சம்மரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்குள்ளார பைப்லைன் இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த மெத்தடோட ஸ்ட்ரக்சர்ல நேமு கமா தமிழ் கோச்சுக்குள்ள அந்த நேமு கமா மாடல் என்ன மாடல் அப்படின்ற நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா?
ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ்புக் பாட் லார்ஜ் சிஎன்என். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. T5 ஸ்மாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. T5 ஸ்மால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பாட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சிஸ்டமில் இருக்க மெமரி வந்து காலி ஆகிடும். நம்ம சும்மா டம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு T5 ஸ்மால் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? டிஃபைன் த சம்மரைசேஷன் ஃபங்க்ஷன். டெஃப் சம்மரைஸ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெஃப்னு கொடுப்பீங்க. அடுத்த ஃபங்க்ஷன் நேமு பேராமீட்டரை வந்து உள்ள பாஸ் பண்ணுறீங்க. ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிளில் வந்து சம்மரைசர்னு சொல்லிட்டு சம்மரைசரை இந்த இந்த சம்மரைசர் வேரியபிளுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது இன்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த மாடலுக்கு வந்து எப்படி இன்புட் இருக்க போகுதுன்றத ஒரு இதை கிளிப்ஸை வந்து கொடுக்குறோம். நம்ம 30 மேக்ஸிமம் லென்த் இருக்க போகுது, மினிமம் லென்த் வந்து 30 இருக்க போகுது, டூ சாம்பிள் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து சம்மரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 0 சம்மரி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கிரேடியோ இன்டர்ஃபேஸ். இப்போதாங்க இதுதாங்க யூஐங்கிறது. இவ்வளோதான் கிரேடியோ இன்டர்ஃபேஸ். யூஐ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துடலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்னு ஒரு வேரியபிள்குள்ளார இதை மாற்றக்கூடாது. ஜிஆர் டாட் இன்டர்ஃபேஸுங்கிறது கீவேர்டு, கேபிட்டல் ஐ போட்டிருக்காங்க கீவேர்டு. இதை ஓப்பன் பண்ணி எஃப்என் ஈக்குவல் டு சம்மரைஸ் டெக்ஸ்ட், இன்புட்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஜிஆர் டாட் இன்புட்ஸ் டாட் டெக்ஸ்ட். அதாவது இதெல்லாம் என்னன்னா இன்புட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. இந்த இடத்துல இது எதுவுமே கொடுக்காம வெறும் டெக்ஸ்ட்னே நீங்க கொடுத்துருக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஜிஆர் டாட் இன்புட்ஸ் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்து அதுக்கு ஒரு லைன் வந்து 10 லைனு லேபிள் வந்து என்டர் டெக்ஸ்ட்னு சொல்லி அந்த இதில் கொடுக்க சொல்றோம். அதாவது 10 லைனுக்கு உண்டான டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உண்டான ஒரு இது வந்து பாருங்களேன், கடைசியில் உங்களுக்கு டெவலப் பண்ணோன்னே புரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அவுட்புட் வந்து ஜிஆர் டாட் அவுட்புட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் வந்து சம்மரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லேபிள் வந்து கொடுத்தான். அடுத்தது டைட்டில் வந்து டெக்ஸ்ட் சம்மரைசர். இது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன, என்டர் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு சம்மரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ அவ்வளோதாங்க ஆப்பே. இதை நம்ம காப்பி பண்ணியாச்சு, நம்ம அங்கேயே பேஸ்ட் பண்ணிட்டோம் முன்னாடியே. இங்க நம்ம நோட் பேடு ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு போயிடுவோம். என்னுடைய இதுல இன்னொரு விஷயம், சில பேர் வந்து பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஃபோல்டர்ல இருக்கோமோ அதை வந்து காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல சிஇ அப்படின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து உள்ள லோட் ஆகும். அதுக்கப்புறமே அந்த அந்த நோட் அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க போய் பார்க்கணும். நான் சம்மரைசர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப நான் இந்த இடத்துல பைத்தான் ஸ்பேஸ் சம்மரைசர், கேபிட்டல்னா கேபிட்டல் தான் இருக்கணும், எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கும். சம்மரைசர் டாட் பை அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. ரன் ஆகுதா இல்லை ஏதாவது எரர் வருதா? எரர் இருந்ததுன்னா அந்த சாட்ஜிபிடி தான் கேட்போம். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்க போகுது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து டவுன்லோட் பண்ணுது. நான் வந்து ஃபேஸ்புக் மாடலே வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்கும். இங்க பாருங்க, அப்பா 1.3 GB. ஓகேவா? பட் இப்படி பண்றது வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். உங்களுக்கு சிஸ்டம்ல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு இது ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா இது ஒர்த்து தான். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கோட மாடல் அது வந்து எஃபெக்டிவா தான் இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக் மாடலுங்கிறாங்க, அப்போ அது மட்டும் ஃப்ரீயான்னு யோசிக்காதீங்க. அதாவது இந்த ஹக்கிங் ஃபேஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமே அந்த மாடலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நானே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே உங்களுக்குமே அதை நான் படிக்கிறதே ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ
நம்ம பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம போயிட்டோம்னா உங்களுக்குமே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூட சேர்ந்து நீங்களுமே கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்களுமே ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருச்சு, நான் ஏதாவது லேர்ன் பண்ணணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. பார்த்துட்டோம் கரெக்டாக எதை சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரர் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆட்ரிபியூட் எரர்னு சொல்லி ஏதோ வந்து இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு சார்ஜபிலிட்டியில் போட்டு பார்க்குறேன். ஸோ போட்டு பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ண மாடியூல் ரெடி ஆகுது போட்டு பார்த்தோன்னே இட்ஸ் லுக் லைக் அப்டேட் ஆகுது, சம் அப்டேட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் யூசிங் ஜிஆர் இன்புட்ஸ் அண்ட் ஜிஆர் அவுட்புட்ஸ் யூ ஷுட் டைரக்ட்லி யூஸ் த காம்பனன்ட் கிளாஸஸ் ப்ரொவைடட் பை கிரேடியோ அப்படின்றான். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், ஜிஆர் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்றேன். ஓகேவா. ஸோ இதை மட்டும் மாத்தினா போதும், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்றான். ஒர்க் ஆகலைன்னா அவன் தலையில அடி இருக்கு. ஸோ சேஞ்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிரேடியோ டாட்ன்றதெல்லாம் எடுத்துட்டு ஜிஆர் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள போயிட்டு பைத்தான் சம்மரைசர் டாட் பை மறுபடியும் அதை அடிக்கிறோம். கோடை கரெக்ட் பண்ணிட்டோம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு வாட்டி லோட் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி ஒவ்வொரு வாட்டி லோட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். Will not take that much time. யா வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த லிங்க்ல இதுதான் நம்ம லிங்க். ஓகே. ஸோ இதை போயிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி என்டர் அடி. உங்க ஆப் எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. டெக்ஸ்ட் நீங்க இதுதாங்க உங்களுடைய இன்புட் கொடுக்கறது. இடத்துல சம்மரி அவுட்புட் வந்து வரப்போகுது. இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எவ்வளோ சொன்னா பாருங்க, 10 லைன் காப்பி பண்ணிக்கிறேன், ஆப்ல உள்ள போட்டேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், 1 2 3 4 5 6 7 8 நான் என்ன பண்றேன், சப்மிட் பண்றேன். இது வந்து என்னன்னா ஹக்கிங் ஃபேஸோட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ ரிப்ளை வரும்னு நம்புறேன். பார்ப்போம். யூஸ் ஏபிஐ if you want to make பாருங்க சம்மரி வந்து இருக்கு பாருங்க. if you want to make your app accessible in order consider deploying it using இது எல்லாத்துக்கும் சம்மரைஸ் பண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா. சூப்பர். இப்போ நீங்க கிளியர் பண்ணிட்டு வேற ஒரு டெஸ்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ இன்டகிரேட்டட் ஆப் வந்து ரெடி பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் என் கூட டிராவல் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பா நான் வந்து போட போறேன். ஸோ எல்லாருமே டிராவல் பண்ணுவோம். ஓகே, பாய், பார்ப்போம்.